கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 30 அதனுடைய 19வது வசனம். இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்புகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை காண முடிகிறது. பல பகுதிகளிலே இந்த அதிகாரத்திலே நான் இப்படிப்பட்ட தண்டனையை எகிப்திற்கு அனுப்பும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருப்பதை காண முடிகிறது. எகிப்து என்பது இந்த உலகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் தான் செய்கிற அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் பல விதமான தீமையான துரோகமான காரியங்களுக்கும் தண்டனை இல்லாததைப் போல, தண்டனை இல்லை என்று சொல்லி தண்டனை கிடைக்காததை எண்ணி அவன் இன்னும் துணிகரமான தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு மனித இருதயம் இன்றைக்கு ஆர்வம் கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இங்கே பரிசுத்த தேவன் தம்முடைய பக்தனை கொண்டு எழுதும் பொழுது எழுதுகிறார், நான் இவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு அப்படியே நான் கண்டுக்காமல் அல்லது காணாமல் விட்டு கடந்து செல்லுகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் நான் கவனத்தில் வைத்திருக்கிறேன். ஏற்ற நேரம் வரும் பொழுது நான் எகிப்தை நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கு வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தண்டனை இல்லை என்பதற்காக தவறு செய்வதற்கு ஒருவரும் துணிந்து நடக்கக்கூடாதபடி ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளும் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அநேகர் தங்களை துணிகரமான காரியங்களுக்கு விற்று போட்டிருப்பதை காண முடிகிறது. காரணம் என்ன? அவர்கள் அந்த தவறுகளுக்கு ஏற்ற தீர்ப்பு தண்டனை அங்கே இல்லாமல் இருக்கிறபடினாலே இருதயமானது இன்னும் தவறான காரியங்களை செய்ய, வசனத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழ துணிகரம் கொள்ளுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தவறுகளை அப்படியே கண்டும் காணாமல் விடுகிற தேவன் அல்ல. அது துன்மார்க்கனிடத்திலாகிலும் சரி, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளிடத்திலாகிலும் சரி, தண்டனை தற்போது கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் ஒருவரும் நிர்விசாரம் கொள்ள வேண்டாம். காரணம், உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது தவறு செய்த எல்லாருடைய எல்லாருக்கும் அவர் நீதியான தீர்ப்பு செய்து தண்டனை வழங்குகிற தேவனாய் இருப்பார். நாம் இந்த நாட்களிலே நாம் கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ளும் பல தீமையான காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே எந்த தண்டனையும் இல்லை என்பதற்காக இன்னும் அவர்கள் பாவ வழிகளிலே, துன்மார்க்கமான வழிகளிலே, வசனத்திற்கு புறம்பான காரியங்களிலே பலமாய் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஓடுவதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம். எந்த தண்டனையும் இல்லை, நம்ம செய்கிற தவறுகளுக்கு எந்த சிச்சையும் இல்லை என்கிறதற்காக நாம் மேலும் மேலும் தவறு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி வேத வசனத்தின்படியான ஒரு வாழ்வை வாழுவோம். உத்தரவங்களை சகித்தாலும் பாடுகளை சகித்தாலும் வேத வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் கர்த்தருடைய தண்டனைக்குரியவர்களாய் அல்ல, அவருடைய பலனை பெற்று மகிழுகிறதற்குரிய பாக்கியத்தை உடையவர்களாய் நாம் மாறுவோம். இந்த பாக்கியங்களை இழந்து போகாதபடி தெளிந்த மனநிலையோடு வசனத்தின்படியான ஒரு வாழ்வை வாழ்வோம். கவனமாய் வாழ்வோம். தண்டனை இல்லைங்கிறதுக்காக இருமாப்பாக இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, வேத வசனத்தின்படி அதை புரிந்தும் அதற்காக அர்ப்பணித்து வாழ்வோம். தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய அந்த தீர்ப்பு நாட்களிலே நல்ல பலனையும் பதிலையும் தந்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இந்த பூமியை, இந்த எகிப்தாகிய இந்த பூமியை நியாயம் தீர்க்க அதிசீக்கிரமாய் வெளிப்பட போகிறீங்க. துன்மார்க்கனும் ஆண்டவரே சன்மார்க்கனும்
தங்களுக்கு இக்காலத்திலே தண்டனை இல்லாததினாலே ஆண்டவரே வசனத்திற்கு புறம்பாய் நடக்கவும் வசனத்திற்கு மாறான காரியங்களை செய்யவும் துணிகரம் கொண்டு ஆண்டவரே கவனம் இல்லாதபடி நடக்கிறதை காண முடிகிறது தகப்பனே. ஆனால் கர்த்தர் ஒன்றை மறந்து விடுகிறவர் அல்ல, ஒன்றுக்கும் தண்டிக்காமல் விட்டு விடுகிறவரும் அல்ல என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இக்காலத்திலே நாங்கள் கவனமாய் நடந்து கர்த்தருடைய அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நாங்கள் தண்டிக்கப்படுகிற இடத்தில் அல்லப்பா, கர்த்தரிடத்தில் இருந்த பலனை பெற்று நாங்கள் மகிழ்கிற இடத்தில் நிற்க ஞானமாய் நடந்து கொள்ள கிருபையை தாரும். அப்படியே நீங்கள் கிரியை செய்து ஒரு மகிமைப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.